ஹே ஃபேம், நான் இப்போது மேல்புறத்துலேருந்து ஒரு ரைடுக்காக போயிட்டுருக்கேன். ஆக்சுவலி இது வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுக்காக நாங்கள் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து நவம்பர் 1 வந்து கன்னியாகுமரின்ஸ்க்கு லோக்கல் ஹாலிடே. ஏன்னா 1956 கன்னியாகுமரி வந்து தமிழ்நாடோட இன்டெகிரேட் ஆனது தான், தமிழ்நாடோட இணைஞ்ச டே தான் குமரி தினம். கன்னியாகுமரி டே, கன்னியாகுமரி தினம்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக கன்னியாகுமரியில் உள்ள பைக்கர்ஸ் கிளப்ஸ் எல்லாம் சேர்ந்து, அப்புறம் குமரி ஜவான்ஸ் அவங்களும், குமரி நேச்சுரல் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அந்த டீமும் 1000 மரக்கன்று நட்டு அப்படி ஒரு ரேலி மாதிரி இங்கே குளித்துற வாகுபலி திடல்லேருந்து நாகர்கோவில் வரைக்கும் போகிற மாதிரி ஒரு பிளான். நாகர்கோவில் ஆக்சுவலி எண்டிங் வந்து நம்ம டோல்கேட்டில் தான் நாங்கள் எண்ட் பண்ணுறோம். நிறைய இடங்களில் குமரி ஜவான்ஸ் டீம் தான் ஆக்சுவலி அதை ஹேண்டில் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வந்து பைக்கில் கிடையாது, அவங்க வந்து தனியாக இதுக்கான அரேஞ்ச் பண்ண வண்டியில் வந்து அங்கங்கே மரங்கள் நட்டுட்டு அப்படி இந்த ரேலியை வந்து நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம். பைக்கர்ஸ் வந்து நிறைய வந்திருந்தாங்க. அதோட வீடியோஸ் தான் இந்த பார்ப்போம். ஆக்சுவலி பார்ட் 1 பார்ட் 2ன்னு போட்டிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும் வீடியோஸ். ஏன்னா ரேலி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான், ஸ்லோ மூவிங் தான் போகணும். அதனால் அதை வந்து கொஞ்சம் ரெண்டு வீடியோவாக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா ஃபன்னாக இருந்துச்சு ரைடும். அதுக்கப்புறம் நிறைய ரைடர்ஸை வந்து பார்த்தது. எல்லா பைக்லையுமே வந்திருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டான பைக்ஸு, டிஃப்ரெண்ட்டான இடங்கள்லேருந்து கன்னியாகுமரியில் உள்ள ரைடர்ஸ் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ எல்லோரும் பார்க்க முடிஞ்சது, சந்தோஷம். நீங்களும் அதை பாருங்கள். நான் ஆக்சுவலி அங்கே போயிட்டு எடுத்து கண்டினியூ பண்ணுறேன். குளித்துற ரீச் பண்ணியாச்சு. இதுதான் லெஃப்ட் சைடு தான் பாகுபலி திடல். கன்னியாகுமரி மக்களுக்கு தெரியும், பாகுபலி பொருட்காட்சி நடக்கிற இந்த கிரவுண்டுலேருந்து தான் நாங்கள் ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், இந்த ரேலி ஸ்டார்ட் பண்ணுறோம். 100க்கு மேலே பைக்கர்ஸ் வந்தாங்க மொத்தமாக. அப்புறம் இந்த கிரவுண்டில் வந்து ஒவ்வொரு வருஷமும் பாகுபலி பொருட்காட்சி நடக்கும். நாங்கள் முன்னாடி முடிவு பண்ண மாதிரி கரெக்ட் டைமுக்கு கிளம்பிட்டோம். இப்போ வந்து பஞ்சாயத்து தலைவர் நினைக்கிறேன், ஊர் தலைவர் வந்து ஃப்ளாக் இது பண்ணி ரேலியை தொடங்கி வைப்பாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்லேருந்தும் 2-3 பேர் வந்திருந்தாங்க. ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரெண்டில் வந்து அவங்க வண்டி போகும். அதில் தான் வந்து மரக்கன்றுகள், ஒரு ஜீப் மாதிரி ஒன்று போகுது, அதில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பிக்கப் மாதிரி ஒரு வண்டியில் வந்து மரக்கன்றுகள் வச்சு நடுவாங்க. அதுவும் ஃப்ரெண்டில் போயிடுச்சு. நான் வந்து இறங்கினது வந்து ஆக்சுவலி வண்டிகள் வர்ற பாத்து கிடையாது, ஒரு சரிவான இடம், அது வழி உள்ளே வந்தேன். ஆனால் இதுதான் கரெக்டான சைடில் இருக்கிற பாத்து. இந்த வழியாக நேரே போயாச்சுன்னா நம்ம தாமிரபரணி ஆற்றுல வந்து இது எண்ட் ஆகும். இந்த ஆறை வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு சின்ன ஒரு சப்பாத்து போட்டிருக்காங்க. ஆனால் பைக்கு மட்டும் போகும், அதுவும் தண்ணி இருக்கிற டைம் யாரும் போக மாட்டாங்க. எப்படி நாங்கள் குளித்துற வந்து லெஃப்டில் மாத்தாண்ட வழியாக நாகர்கோவில் கிளம்பிட்டோம். ஸோ இதோட நோக்கமே வந்து இயற்கையை பாதுகாக்கிறது, அது சம்பந்தமாக தான் இந்த ரேலியை நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். உங்களுக்கே தெரியும், அப்துல் கலாம் ஐயா வந்து நிறைய மரக்கன்றுகள் நடுறதுக்கு வந்து விவேக் சாருக்கு சொன்னார்ல, அது மாதிரி நம்ம வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். இவங்க வந்து ஆக்சுவலி குமரி ஜவான்ஸும் நிறைய நல்ல காரியங்கள் பண்ணுறாங்க கன்னியாகுமரியில். குமரி ஜவான்ஸ் யாருன்னா, கன்னியாகுமரியிலேருந்து நம்ம
ஆர்மியில் ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆனவங்க, அதுக்கப்புறம் ஆர்மியில் டியூட்டியில் இருக்கும்போதே லீவுக்கு வர்றவங்க எல்லாம் இது குமரி ஜவான்ஸ் இதில் இருக்காங்க, குரூப்பில் இருக்காங்க. அதே மாதிரி குமரி நேச்சுரல் கிங்ஸ் அண்ட் குவீன்ஸ் வந்து அவங்க ஒரு டீம் ஆஃப் எவ்வளோ பேர் எக்ஸாக்டாக எனக்கு மெம்பரோட இது தெரியலை. ஆனால் ஒரு பெரிய டீம் அவங்க வந்து இந்த மாதிரி நல்ல காரியங்கள் நிறைய பண்ணுறாங்க. இயற்கை பாதுகாப்புக்காகவும் பராமரிப்புக்காகவும் அவங்க ஒரு கிளப் மாதிரி வச்சு பண்ணுறாங்க. இன்னும் நிறைய நல்ல காரியங்கள் இவங்க 2 டீமும் பண்ணுறாங்க. அதோடு சேர்ந்து ரைடர்ஸ் கிளப்புக்கும் நாங்கள் ஒரு ஒத்துழைப்பு கொடுக்குற மாதிரி, ஒரு ஆதரவு கொடுக்குற மாதிரி தான் நாங்கள் அந்த ரைடை வந்து நாங்கள் சேர்ந்து நடத்துகிறோம். அப்போது அவங்க குமரி நேச்சுரல் கிங்ஸ் அண்ட் குவீன்ஸ் சார்பாக தான் இந்த மரக்கண்டோட ஒரு சஜஷன் வந்துச்சு. ஆக்சுவலி அவங்களோட சேர்ந்து நாங்கள் ஆல்மோஸ்ட் எல்லா வருஷமும் வந்து ஒரு இந்த ரேலி மாதிரி ரைடு அங்கங்கே கண்டக்ட் பண்ணுவோம். ஆனால் இந்த தடவை வந்து நவம்பர் 1 கரெக்டாக நாகர்கோவில் போகிற மாதிரி ஹைவேல தான் ஒரு சைடு வழியாக போகிற மாதிரி ரைடு பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் ஒரு டிஷர்ட் கொடுத்தாங்க. ஆக்சுவலி எனக்கு கிடைச்ச டிஷர்ட் வந்து நான் போடலை, ஏன்னா ஜாக்கெட் போட்டிருக்கிறதுனால அதுக்கு மேலே போட்டால் அது சைஸு இதாயிரும். அதுக்காக தான் நான் அதை பேக்குள்ளே வச்சுருக்கேன். எல்லாருக்கும் ஒரு பிரிண்டட் டிஷர்ட் கொடுத்தாங்க குமரி ஜவான்ஸ் அப்புறம் நேச்சுரல் கிங்ஸ் அண்ட் குவீன்ஸோட இதை வச்சு. 2 டைப் ஆஃப் டிஷர்ட் இருந்துச்சு. ஒரு ஒயிட் கலரு, இன்னொன்று வந்து குமரி ஜவான்ஸோட ஆக்சுவலி ஒரு சின்ன ஒரு மிலிட்ரி கலர் மாதிரி, ஒரு மிக்ஸ்டு கலர் மாதிரி ஒன்று, மிலிட்ரி ட்ரெஸ் இருக்கும்ல அந்த மாதிரி கலர். அப்போது அதுக்கப்புறம் அங்கே வந்து மத்தியானம் வந்து எங்களுக்கு ஃபுட்டு இருந்துச்சு. நீங்களே பார்ப்பீங்க. ஆக்சுவலி எண்டிங்கில் வந்து நிறைய பேர் வந்தாங்க, அதிகாரிகள் எல்லாம் வந்திருந்தாங்க. வந்து அவங்க எல்லாருக்கும் சர்டிஃபிகேட் கொடுத்தது, அந்த இதெல்லாம் மேக்ஸிமம் இருக்கிற வீடியோஸும் ஃபோட்டோஸும் நான் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கும் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். உங்களுக்கும் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அடுத்த வீடியோஸ் அப்லோட் ஆகும்போது. ஆல்மோஸ்ட் எல்லா நாளும் கண்டினியூஸாக 2 மணிக்கு நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அப்லோட் பண்ண பார்க்குறேன். கீப் சப்போர்ட்டிங்.
அப்புறம் இந்த இடத்துல வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணது வந்து அங்கே லெஃப்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த பக்கம் வந்து குமரி ஜவான்ஸ் அவங்க டீம் வந்து ஆக்சுவலாக குமரி நேச்சுரல் கிங்ஸ் அண்ட் குயின்ஸும் அவங்க டீமும் இருக்காங்க. அவங்க வந்து மரக்கன்றுகள் நடுறது வந்து வீடியோ கிளியர் இறங்கி வீடியோவாக எடுக்க முடியலை. ஆனால் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களுக்கு கொஞ்சம் பேர் அவங்களோட நிற்கிறாங்க. அவங்க இந்த மாதிரி வண்டிகளில் தான் மரக்கன்றுகளை வச்சு நட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ரேலி மூவ் ஆகிட்டே இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் ரைடர்ஸ் எல்லாருமே எண்டிங் பாயிண்டில் வந்து ஒரு குரூப்பாக வந்து வீடியோஸு, அதுக்கப்புறம் அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்தது எல்லாமே அடுத்த வீடியோவில் வரும். கண்டிப்பாக பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.